பொண்ணு ஃபோட்டோஜெனிக்னு சொல்லி அனுப்புவாங்கல்ல. ஒரு saree பிக் போட்டா எத்தனை லைக்ஸ் வியூஸ் வரும். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளும் கிடையாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். அப்போ அவர் ஓப்பனாக கேட்டார். அவருக்கு என்ன டவுட்னா இன்ஸ்டாகிராமில் வேறு மாதிரி இருக்காங்க, கோர்ஸில் வேறு மாதிரி இருக்காங்க, எது உண்மை அப்படின்னு அவருக்கே. ரிஷிகேஷ்ல கல்யாணம் நடந்திருக்கு. அங்கேயே எனக்கு அவரை பிடிச்சிருச்சு. எனக்கு அவருக்கும் என்ன பிடிக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் இப்போதான் இன்ஸ்டாகிராம் வந்து கொஞ்ச நாள்ல இது நடந்தது. நிலைமையில இருந்து இப்போ நான் யோசிக்கும் போது என்னமோ அவர் 2009ல் இறந்துட்டாரு. அந்த போட்டோ பார்த்தா கூட ஆஹா ஆஹா நம்ம அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவரா ஆயிடுவோம். அந்த மாதிரி பல பேர் இவங்களுக்கு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸா ஆயிருக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ரம்யா பாண்டி. இந்த சினிமாக்குள்ள போய் நடிகை ஆகணும் அப்படிங்கிற இது ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் நான். அது ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட் எனக்கு. அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல ஆர்டிஸ்ட் கிடைக்கல, இந்த பொண்ணு ஃபோட்டோஜெனிக்னு சொல்லி அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி போன ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது. ரிஷிகேஷ்ல கல்யாணம் நடந்திருக்கு. எனி ஸ்பெஷல் ரீசன்? ஏன்னா அங்கே தான் நாங்கள் மீட் பண்ணோம். நான் ஒரு கோர்ஸ் போனேன், 21 days யோகா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதில் என்னோட டீச்சர் தான் என்னோட ஹஸ்பண்ட். அங்கேயே எனக்கு அவரை பிடிச்சிருச்சு. எனக்கு அவருக்கும் என்ன பிடிக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் கோர்ஸில் வந்து அவர் அட்வைஸ் பண்ணிட்டார், யூ ஷுட் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி. சரி, கோர்ஸுக்கு அப்புறம் பேசி இமீடியட்டாக நாங்கள் ஃபேமிலியை தான் வந்து இன்வால்வ் பண்ணோம். யார் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணா? அப்படியா? ஒரு டீச்சர் கிட்டயே போய் என்ன சொன்னாரு அவரு? நான் ஆக்சுவலி டைரக்டா இப்படி ப்ரப்போஸ் பண்ணல. அது நான் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எப்படி காட்டுவேன்னா, ஒரு சில்லியான டவுட்டை கேட்கறது இந்த மாதிரி அமிச்சேன். அப்போ அவர் ஓப்பனா கேட்டார், ஐ திங்க் யூஆர் லைக்கிங் டுவர்ட்ஸ் மீ இஸ் மோர் தென் யூஷுவல். இது நம்ம ஊரா இருந்தா வேற ஏதாவது சமாளிச்சிருப்பேன், இல்லை நோன்னு சொல்லியிருப்பேன், இல்லை வெக்கப்பட்டிருப்பேன். சரி, அது தெரியாத ஊரு, அவருக்கும் தமிழ் தெரியாது, அவருக்கு என்ன யாருன்னே தெரியாது, எஸ்ன்னு சொல்லிட்டேன் நான். வயசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிச்சுட்டு பஞ்சாப் போய் அவர் ஃபேமிலியே பார்த்துட்டோம். உங்களுக்கு என்னோட ப்ரொஃபஷன் ஓகேவா அப்படின்னு கேட்டேன். பை த வே வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்டாரு. சொன்னேன். சொல்லிட்டு அவருக்கு டவுட், உடனே கூகுள்ல சர்ச் பண்ணிருப்பார் போல, வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்திருக்காரு. ரம்யா பாண்டியன் ஆர்மி பார்த்திருப்பாரு. அவருக்கு என்ன டவுட்னா இன்ஸ்டாகிராம்ல வேற மாதிரி இருக்காங்க, கோர்ஸ்ல வேற மாதிரி இருக்காங்க, எது உண்மை அப்படின்னு அவருக்கே ஒரு சின்ன டவுட் வந்திருக்கு. அவங்க ஃபேமிலிலயும் இந்த மாதிரி தான் ஏதோ ஆக்ட்ரஸ் வராங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா பட் நான் நம்ம வீட்டுக்கு ஆக்ட்ரஸ் வராங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து லேட்டரான்னு சொன்னாங்க. பட் நாங்க நினைச்சோம் ஆக்ட்ரஸ்னா ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாங்க, ரொம்ப சீன் போடுவாங்க, ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவங்க அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டா இருந்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பையனுக்கு பிடிச்சிருச்சு, பையன் கூட்டிட்டு வரான் அப்படின்னு என்னோட மதர் இன் லா லேட்டரா அதை ஷேர் பண்ணாங்க. எனக்கு வந்து ஒரு ஃப்ராங்கா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது. இப்போ ஒரு பெண்ணா நான் வந்து உங்க நிலைமையில இருந்து இப்போ நான் யோசிக்கும் போது எப்படின்னா, ஒரு ஆணுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு படத்துல ஒரு ரொமான்டிக் சீன் வந்தாலும் அது ஒரு பெரிய இது கிடையாது. ஹி கேன் கோ வித் த ஃப்ளோ. பட் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நீங்க பார்த்து தான் ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் நீங்க செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும்ல. ட்ரூ. ஹவு டு யூ திங்க் அபவுட் தட்? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கம்ஃபர்டபுளா இருக்கிறது மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். லைக் பிஃபோர் மேரேஜே கொஞ்சம் அப்படிதான், பட் ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப அப்படி. ஸோ ஏன்னா எனக்கு ரொம்ப டஃப்பான விஷயமே ரொமான்ஸ் தான். ஆன் ஸ்க்ரீனில் எனக்கு நர்வஸ் ஆகிடுவேன். எனக்கு அழுகிற சீனு, கஷ்டமான வேறு எதுவுமே எனக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ண மாட்டேன். அது சேலஞ்சாக இருக்கும். பட் அந்த சேலஞ்சுக்கு என்ன பண்ணலாம், எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படி மைண்டு போகும். பட் இந்த மாதிரி ரொமான்ஸ் சீனு அப்போல்லாம் ஸோ இன்டிமேட்டான சீனு இப்படி ஏதாவது ஆரம்பித்தாலே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பயம்தான் வரும். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளும் கிடையாது. ஸோ ஐ திங்க் இனிமேல் வந்து ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது அதை யோசிச்சு தான் பண்ணுவேன். டெஃபினட்டாக அது ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல கண்டிப்பாக ஆஃப்டர் மேரேஜ். யா அது எல்லாருக்குமா தெரியல. மேபி சில பேர் வந்து ஸோ வாட் அப்படின்னு நினைக்கலாம். அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ், அது கண்டிப்பாக. பட் எனக்கு வந்து ஐ திங்க் ஐ வில் திங்க் அபவுட் இட் அண்ட் தென் டூ. வருஷத்துல எத்தனை நாள் பஞ்சாப் அப்படின்னு சொல்லவே முடியல. நான் போவேன், ஏதாவது ஒரு 2 weeks 3 weeks இருக்க மாதிரி கூட, 3 weeks மேக்ஸிமம். அதுக்கு நடுவில் ஏதாவது ஒர்க் வரும், திருப்பி நான் இங்கே வருவேன். ஸோ போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எவ்ரி மந்த் ஆல்மோஸ்ட் நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். பஞ்சாபி கற்றுக்கிட்டீங்களா? ஹிந்தி அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டார்டிங்கே பஞ்சாபி கற்றுக்காது, கன்ஃபியூஸ் ஆகும். ஹிந்தி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா ஓகே, தென் பஞ்சாபி வில் பி லிட்டில் ஈஸியர். புரியுதா? ஸோ ஹிந்தி எனக்கு ஃபுல்லாக புரியும் இப்போ பேசினா. ஓகே. ஆமா, ஆனா பேச தான் தத்தக்கா பூத்தக்கா புரியும். ரம்யா பாண்டியன் ஆர்மிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
என்ன சொல்ல விரும்புறேன் எனக்கு தெரியாது எப்படி ட்ரெண்ட் ஆறன்னு எதை வச்சு சொல்றீங்க. ஏன்னா ஏங்க நிறைய ரம்யா பாண்டியன் ஒரு சாரி பிக் போட்டா அதுக்கு எத்தனை லைக்ஸ் வியூஸ் வரும், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. See, நான் வந்து அப்பதான் இன்ஸ்டாகிராம் வந்து கொஞ்ச நாள்ல இது நடந்தது. சோ எனக்கு நிறைய இடத்துல இருந்து கால் வரும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அப்போ இது மாதிரி ட்ரெண்டிங்ன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம ஃபேமஸ் ஆயிட்டு வரோம். ஏன்னா போட்டோ ஷூட்ல ட்ரெண்ட் ஆனது நான் கேள்விப்பட்டது இல்லைல்ல. சோ இப்ப யாராவது இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு மைண்ட் இருக்கும், ஓ அவங்க ஆனாங்கல்ல அந்த மாதிரி இது ஆகுது போல அப்படின்னு ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும். இதை நான் ரியலைஸ் பண்றதுக்கே டைம் ஆச்சு. லைனா இன்டர்வியூஸ் கூப்பிட்டாங்க என்ன போட்டோ தானே போட்டோம் நம்ம, எதுக்கு இன்டர்வியூஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னு யோசிச்சேன். அப்புறமா தான் எல்லாருக்கும் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, ரம்யா பாண்டியன்ங்கிற நேம் தெரிஞ்சது. ஸோ அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது அதை நம்ம எப்படி கொண்டு போறோம் நம்ம கையில இருக்கு. பட் அந்த டைம் ட்ரெண்ட் ஆனதை ரியலைஸ் பண்றதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் தேங்க்யூ. ஆக்சுவலா ரம்யா பாண்டியன் சாரீஸ்னு எல்லாமே ஏதோ ஆமா ஆமா, அது இன்னொன்று வைரல் ஆகுறது வந்து நம்ம கையில கிடையாது. நம்ம வந்து ஒன்று பிளான் பண்ணி இதை நம்ம வைரல் ஆக்குறோம், இதை வந்து ட்ரெண்டிங் கொண்டு அப்படிலாம் பண்ணவே முடியாது. அது நம்ம வந்து ஏதோ ஒன்று மக்களுக்கு பிடிச்சதை அவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அது சாரியா இருக்கலாம், அது போட்டோஷூட்டா இருக்கலாம், ஆக்டிங்கா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். பட் யோசிச்சிங்களா, ஒரே ஒரு லைன் யோசிச்சிங்களா, ஏன்னா கஷ்டப்பட்டு அவ்வளோ படம் எமோஷனலா அவ்வளோ நடிச்சேன், இப்பெல்லாம் கவனிக்காம 4 போட்டோ போட்டோன்னே யோசிச்சிங்களா? யோசிச்சேன். பட் அது அவங்க தப்பு இல்லைல்ல. இப்போ அந்த படத்தை கொண்டாடினாங்க, 40 நாள் தியேட்டர்ல ஓடிச்சு வித் நியூ காஸ்ட். வந்து அந்த படம் அவ்வளவு பெருசா கொண்டாடினாங்க. அப்ப அவங்க கொண்டாடி இருக்காங்க. ரம்யா பாண்டியன் அவங்களுக்கு தெரியல, அது மல்லிகாவா தெரிஞ்சு கொண்டாடினாங்க. சோ ரம்யா பாண்டியனா தெரியும் போது அவங்க அதை கொண்டாடினாங்க. சோ அவங்கள நான் பிளேம் பண்ண முடியாது. நான் என்ன ப்ரொமோட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். மூவிக்கு அப்புறம் ஓகே நான் இப்படிதாமா இருப்பேன், இதுதான் நானு அப்படின்னு நான் சொல்லி இருந்திருக்கணும். அது எனக்கு தெரியல as usual. சோ ஜோக்கர் அப்படின்னு ஒன்று பல விஷயங்கள் ஞாபகம் வரும். அதில் முக்கியமான விஷயம் ரம்யா பாண்டியன். அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ரொம்ப கம்மியான படங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை அந்த மாதிரி படங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை இந்த மாதிரி கமர்ஷியல் இதுக்குள்ளே போயிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் ஏதாவது ரொம்ப இருக்கா? இல்லை போயிட வேண்டான்ற கான்ஷியஸ்னஸ் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த பிரேக் இருந்த டைமில் எனக்கு கமர்ஷியல் ஃபிலிம் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு கிளீஷேவா இவங்க இதை பண்ணுறாங்களா அந்த மாதிரியே எல்லாமே வரணும். ஒரு 10 படங்கள் 15 படங்கள் அதே மாதிரி தான் எனக்கு வந்தது. ஸ்டீரியோ டைப் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அந்த மைண்ட் செட்டும் எனக்கு மாறிடுச்சு. ஸ்டீரியோ டைப் பண்ணாலுமே எனக்கு அப்படி ஒரு நல்ல ரோல் கிடச்சதுன்னா நான் பண்ணலாம் தானே, அதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கணும், நடிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும், மக்கள்கிட்ட கனெக்டில் இருக்கிற மாதிரி ஒரு படம் கிடைக்கணும். ஸோ அதனால் அந்த ஸ்டீரியோ டைப்புங்கிறதே என் மைண்ட்லேருந்து நான் எடுத்துட்டேன். ஸோ எனக்கு நல்ல படங்கள் வந்து அது கிராமத்து படங்களாக வந்தால் கண்டிப்பாக ஓகே சொல்லணும். அப்பாவை பற்றி கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்பா டைரக்ட் பண்ண படம் நான் பார்த்துருக்கிறேன். ஊழியன். நம்ம சின்ன வயசுல நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நான் வந்து அருண் பாண்டியன் சார் ஃபேன். அப்பா வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சனாக இருந்தார். டைரக்ஷனில் வந்து பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாரு. சின்ன வயசில் எனக்கு அஃப்கோர்ஸ் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து ஃபியூ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்பா கூட அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா நல்லா குக் பண்ணுவார். ஸோ இன் பிட்வீன் அவங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பாரு. ஸோ இப்படி ஒரு க்ரௌட் எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும், வீட்டில் ஆஃபீஸில் இருந்து. அப்படிலாம் அந்த ஊழியன் படம் ரிலீஸ் ஆனது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமா அவர் வந்து புலித்தேவன் புலி பறந்த மன்ற ஒரு ஸ்கிரிப்டை வச்சுட்டு ரெடியாக இருந்து அது ஓகே ஆகி அப்புறமா ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் ஏதோன்னு சொல்லி அது நின்றுச்சு. ஸோ அதுக்கு பாட்டெல்லாம் கூட பண்ணிட்டாரு. அந்த பாட்டெல்லாம் கூட நான் கேட்டிருக்கேன். ஸோ அது ஒரு ஃபியூ இயர்ஸ் அதுலேயே ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அதிகம். என் தம்பி அப்போ பிறக்கல, அவன் எனக்கு அப்புறம் 9 இயர்ஸ் கழிச்சு பிறந்தான். நானும் என்னோட அக்கா அம்மா. ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் போது ஒரு ஸ்ட்ரகிளிங் டைரக்டருக்கு வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டவுனாக தானே இருப்பாங்க. அப்பாவோட ஃபேமிலி நல்ல வெல் ஆஃப் ஃபேமிலி. பட் அப்பா வந்து அஸ் அ பர்சன் இண்டிபெண்ட்டாக தான் இருந்தார் ரொம்ப பிகினிங்ல இருந்து. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும் போது அவருக்கு பர்சியூ பண்ண முடியல சினிமாவில். அவர் ஃபேமிலிக்காக தான் சினிமாவை கொஞ்சம் விட்டுட்டு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணார். நிறைய பண்ணாங்க அப்பா ஃபினான்ஸுக்காக. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமாவை விட்டு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சென்னையை விட்டே திருநெல்வேலி போயிட்டோம். அவர் வந்து முழுக்க முழுக்க ஃபேமிலிக்காக எடுத்த டெசிஷன் அது. அங்கே போய் ஹோட்டல் ஓப்பன் பண்ணார். ஸோ ஆனால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்புற லாஸ்ட் டே எல்லாம் பேக் பண்ணி ஒரு லாரி போயிடுச்சு. அப்போ வந்து நான் 7th ஸ்டாண்டர்ட் லீவில் இருந்தேன். அப்போ என்கிட்ட வந்து ஒரு கதை சொல்கிறாரு
சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அவர் மைண்ட்ல உள்ள ஏன்னு எனக்கு தெரியல. அவர் யார்கிட்ட வேணா கதை சொல்லியிருக்கலாம். ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுகிட்ட ஏன் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட அந்த ஒரு காலி வீட்ல கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கதை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவர் மைண்ட்ல வந்து அப்போ கமல் சார் வச்சு என்கிட்ட சொன்னாரு. அவர்லாம் பண்ணா இது சூப்பரா இருக்கும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கதை சொல்லி இப்போ எனக்கு கதை ஞாபகம் இல்லை. அதுல ஒரு பிளாக் கலர் ஷால் போட்டு ஒரு கிளைமேக்ஸ் சீன் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ எனக்கு விஷுவல் தானே அது, குழந்தையா நம்மளுக்கு அதெல்லாம் சின்ன வயசுல ஞாபகம் இருக்காது. அதுக்கு நான் அவார்டு வாங்குவேன், நேஷனல் அவார்டு வாங்குவேன் அப்படின்லாம் சொன்னாரு. எனக்கு அது வந்து வளர்ந்து அது இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹிட் ஆச்சு. இவ்வளோ ஒரு எமோஷனலான ஒரு சீன் தெரியுமா? இப்போ நீங்க ஆமா சொன்னது ஆமா இல்ல ஒரு பேஷனை ஒதுக்கி வச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக கிளம்பி போற ஒருத்தர், லிட்ரலி சிவாஜி சார் வந்து கடைசியா போய் அந்த கட்டி பிடிச்சுப்பாரு படையப்பா, அந்த மாதிரி எனக்கு அந்த எமோஷன் கேரி இல்ல ஆகுது. ட்ரூ. அது அந்த இமோஷனை நான் அப்படி ஃபீல் பண்ணதே நான் சினிமாவுக்கு வந்து அந்த நடுவில் கேப்லாம் சொல்றீங்கல்ல, அப்பதான் எனக்கு அது ஹிட்டே ஆச்சு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில வருவேன்னு நான் நினைக்கல. என்னோட ட்ரீம் கிடையாது, கனவு கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கும் சினிமாவுக்கும் எங்க அப்பா சினிமால இருந்தபோது கூட இந்த சினிமா ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் ஃபேமிலியை கூட்டு போறதெல்லாம் என்கரேஜே பண்ண மாட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நாங்கள் எங்களை கூட்டு போனதில்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கும் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் படிப்பு ஒர்க் அப்படின்னு போயிட்டு ஏதோ ஒரு ஹாப்பி ஆக்சிடென்ட்டாக ஒரு ஃபுல் யூ டர்ன் எடுத்து நான் சினிமாவுக்கு வந்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க இவங்க அப்பா இருந்தா இது ஒத்துட்டு இருந்திருப்பாரான்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா எங்க அப்பாவோட பிளெஸிங்ல தான் நான் வந்திருக்கேன்னு தோணுது. என்னமோ அவரு பண்ண முடியாததை நான் இண்டஸ்ட்ரியில் பண்ணணும்னு நினச்சி அவரோட பிளெஸிங்கில் இருக்கேனான்னு எனக்கு தெரியல. இது யாரோட பிளானும் இல்லை, என் பிளானும் கிடையாது. 2009 இறந்துட்டாரு. நான் கரெக்டாக காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்ந்தேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்தோடனே எல்லாருக்கும் அவரோட ஹாப்பினஸ் எப்படி ஷேர் பண்ணுவார்னா எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறது. ஸோ எல்லாரையும் ஃபேமிலியில் எல்லாரையும் கூப்பிட்டு அவரோட ஸ்டைலில் நிறைய வெரைட்டிஸ் சமைச்சு எல்லாருக்கும் ஃபீட் பண்ணி, எதுக்குன்னா அவரோட டைப் பார்ட்டி அதுதான், சமைச்சு எல்லாருக்கும் ஃபீட் பண்ணணும். ஸோ பொண்ணு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் லீவில் ஊருக்கு போகும்போது அப்பா இறந்துட்டாங்க. ஆனால் அந்த ஜீனில் இருக்குல்ல, இந்த குக்கிங்கு, இந்த சினிமா எல்லாமே இருக்கு பாருங்க. ஆமாம், ஐ திங்க் எங்கள் அப்பாவோட ஜீன் எனக்கு இப்படி வந்திருக்குன்னு. குக்கிங்கில் நிறைய இருக்குது. ஆமாம் கரெக்ட். பெரிய படிப்ஸா நீங்கள்? அண்ணா யூனிவர்சிட்டி ரேஞ்செல்லாம்? ஆமாம், அது வந்து என்னோட படிப்போட கிராஃபுமே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது இல்லை. நான் வந்து 5th வரைக்கும் ரேங்க் ஹோல்டர். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் போனால் கூட அழுவேன் அந்த மாதிரி. கண்டிப்பாக உங்களை பார்த்த உடனே காலேஜில் மாடல், நீங்கள் வந்து ஒரு ஃபேவரட் மாடல், ஏன் மாடல் ஆகக்கூடாது இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. இல்லை நான் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ், ஸ்மைல், இதெல்லாம் யாருமே சொன்னதில்லைன்னு சொல்ல யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க, பட் மாடல் ரேஞ்சுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் நான் ரொம்ப ரொம்ப நார்மல் அண்ட் பிலோ நார்மல் லுக்கில் தான் இருப்பேன். லுக் ஃபோக்கஸே பண்ண தெரியாது எனக்கு. நான் இந்த ஐப்ரோஸ் பண்ணுறதுலாம் கூட பண்ணது கிடையாது காலேஜில். அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்னொன்று, இப்போ ஸ்டெல்லா மெரிஸ், குயின் மெரிஸ்லாம் நல்ல குட் லுக்கிங் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அப்படி படிப்பாளிங்க இருப்பாங்க. அங்கே மோஸ்ட்லி வந்து லுக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பெர்சன்டேஜ் கம்மி தான். ஸோ என்னை சுற்றியும் அப்படி இருந்ததுனால நான் இன்ஃப்ளூயன்ஸும் ஆகலை. என்ஆர்ஐ கோட்டாவில் வந்தவங்க, இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் வந்தவங்க தான் அப்படி ஹெப்பாக இருப்பாங்க அங்கெல்லாம். பட் அதுவுமே நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. நான் பெருசாக நான் ஒரு இந்த நர்ட் கிளாஸ் போட்டிருப்பேன், ஐசைட்டுக்காக போட்டிருந்தேன். நர்ட் கிளாஸ் போட்டுட்டு ஏதோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பேனே தவிர லுக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியவும் தெரியாது. எப்படி ட்ரெஸ் பண்ணோம், கேரி பண்ணிக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் பேக்காக தான் இருந்தேன். அப்போ இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கலாம். இப்போ உங்களை பார்த்து உங்கள் காலேஜில் படித்தவங்கலாம் எப்படி ஷாக் ஆகுறாங்க? நிறைய மீம்ஸ் எல்லாம் வரும்ல, இவங்க நம்ம கூட படிக்கும்போது இப்படி இருப்பாங்க, கடைசியில் படிச்சுட்டு வேலை பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மீம் மெட்டீரியலாக வேணா இருப்பேன்னு நினைக்கிறேன். ரியாலிட்டி, எக்ஸ்பெக்டேஷன், ரியாலிட்டி. நான் நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேட் சென்டரில் வந்து எக்ஸ்போலாம் நடக்கும். அப்போ எக்ஸ்போவில் வந்து ரிசப்ஷன் கேர்ள்ஸாலாம் இருப்பாங்க. பெர் டே வந்து 800 to 2000 கொடுப்பாங்க. ஸோ நம்ம எந்த ஏஜென்சி மூலமாக போகிறோமோ, கமிஷனை தாண்டி வருமோ, அதுக்கேற்ற பேமெண்ட் வரும். நான் 800 வாங்கியிருக்கேன், 1500 பெர் டே வாங்கியிருக்கேன். ஸோ ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து என்னோட அந்த டைமில் என்னோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து சித்தப்பா ஹெல்ப் பண்ணார். நான் எஜுகேஷன் லோனில் தான் படித்தேன். அருண் பாண்டியன் சித்தப்பா, அவர் தான் வந்து என்னோட இதெல்லாம் கேர் பண்ணிக்கிட்டார். எங்கள் ஃபேமிலியுமே அவர் தான் டேக் கேர் பண்ணார். பட் எனக்கு லைட்டாக உறுத்த ஆரம்பிச்சது, நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம இதுக்கப்புறம் போய் அப்படி ஹெல்ப் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி போய் சித்தப்பாட்ட சொன்னேன், சித்தப்பா இனிமேல் நானே வந்து என்னோட எக்ஸ்பென்ஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு, அவர் வந்து என்கரேஜ் தான் பண்ணார். என்ன தொழிலாக இருந்தாலும் நம்ம அதை எத்திக்கலாக செய்கிறது தப்பே கிடையாதுமா, பட் எனி டைம் இஃப் யூ நீட் எனிதிங் கால் மீ அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். பட் நான் அதுலேருந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணோன்னு இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுவேன். அப்போ வந்து சென்னை டென்னிஸ் ஓப்பன் நினைக்கிறேன், சூர்யா சார் வந்து ஓப்பனிங்க்கு வந்திருந்தார். அப்போ பார்ட் டைம் ஜாப் நான் போயிருந்தேன். நான் வந்து சூர்யா சாரோட பெரிய ஃபேன்.
அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன். அவரே எனக்கு சைன் பண்ணாரு. இது நான் பார்ட் டைம் ஜாப் வரதெல்லாம் காலேஜுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. மறுநாள் நான் போகிறேன், கிளாஸில் எல்லாரும் ஏய் என்ன ஒரே நல்லா ஃபேமஸ் ஆகிட்ட அப்படின்னு. ஃபேமஸ் ஆகிட்டேன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாலலாம் வந்திருக்க அப்படின்னாங்க. என்னன்னு பார்த்தா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேஜில் ஃப்ரண்ட்டில் மேலே போட்டிருக்காங்க சூர்யா சார் எனக்கு சைன் பண்ணுற ஃபோட்டோவே போட்டு சூர்யா சைனிங் ஆட்டோகிராஃப் டு ஃபீமேல் ஃபேன்ஸ் போட்டு வந்திருக்கு. அவ்வளோ பேர் வாங்கினாங்களேப்பா. அது வந்திருக்கு. அப்போ அந்த ஃபோட்டோ இன்னும் நான் வச்சிருக்கேன். லைக் அந்த கிளிப் அந்த பேப்பர் இது வச்சிருக்கேன் நான். ஏன்னா லேட்டரோன் நான் அவரோட ப்ரொடக்ஷன்லேயே ராம ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் படம் பண்ணேன். சொன்னீங்களா அவர்கிட்ட? இல்லை நான் சொல்லலை. அந்த கிளிப்பிங்லாம் இப்போ ரீசெண்டாக எடுத்து பார்க்கும்போது மலரும் நினைவுகள் மாதிரி வந்தது. நெக்ஸ்ட் டைம் என்னைக்காவது மீட் பண்ணால் கண்டிப்பாக சொல்லுவேன். அவர் 2-3 வாட்டி நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் இது என் மைண்டுக்கு அப்போ வரல. சொல்லுங்க, அவருடைய படங்கள் உங்களுக்கு ஃபேவரட் டாப் 3ன்னா என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் காக்கா காக்க, சூரரை போற்று, ஜேபி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.